குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்ஸ் அகாடமி டெய்லி கண்ட பேஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 14 2024 சனிக்கிழமை இன்றைக்கி கண்ட பேஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பேஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பேஸ் பார்த்துடலாம். ஒசூல் வந்து பார்த்திங்கன்னா 100 கோடியில் மின்னணு உற்பத்தி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா செய்ய இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னிலையில் ஒப்பந்தம் நடந்திருக்கு. சிகாகோவில் உள்ள RGBSI அப்படின்ற நிறுவனத்துடன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் வந்து எழுத இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2327 காலி பணியிடங்களுக்கு 7.93 லட்சம் பேர் எழுத இருக்கிறாங்க. ஓகேங்களா, இன்றைக்கி குரூப் 2 எக்ஸாம் போகிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள், நல்லா எக்ஸாம் எழுதுங்க. அடுத்து, அந்தமான் நிக்கோபார் தீவுகளுடைய தலைநகரமான போர்ட் பிளேயருடைய பெயரை வந்து பார்த்திங்கன்னா விஜயபுரம் அப்படின்னு வந்து மாற்ற இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசு முடிவு செய்திருக்கு. இதற்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா, இதில் விஜயபுரம் என்ற பெயர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தில் கிடைத்த வெற்றியையும் அதில் அந்தமான் நிக்கோபார் தீவின் பங்களிப்பையும் உணர்த்துவதற்காக தான் இந்த பேர் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூட்டத்தில் கொடுத்தாங்கன்னா இதை கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. அடுத்து, இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினம் வந்து பார்த்திங்கன்னா வரும் அக்டோபர் 8ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விமானப்படை அணிவகுப்பு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடைபெற இருக்குது. ஓகேங்களா, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து, சென்னையில் இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை புற்றுநோய் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய 2.76 கோடியில் அதிநவீன கருவிகளை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டு கொண்டு வந்திருக்காரு. இதில் பங்கேற்ற அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்தது என்ன அப்படின்னா, அதிநவீன கருவி வந்து பார்த்திங்கன்னா கோபால்ட் அப்படின்ற கதிரியக்க தனிமத்தை வந்து அதில் பயன்படுத்துகிறாங்க. இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ்லையும் இருக்குது, சரிங்களா, கெமிஸ்ட்ரிலையும் இருக்குது. கோபால்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த புறஊதா கதிர்களை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா குணப்படுத்த முடியும். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வந்து ஆசியாவிலேயே புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சையில் முன்னோடியாகும், உலகில் கதிர்வீச்சலை பயன்படுத்திய 2வது மருத்துவமனை அப்படின்ற பெருமையும் வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் கொண்டு வந்துருக்காங்க. கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலம் சூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீர் சேமிப்பில் மக்கள் பங்கேற்பு அப்படின்ற இயக்கம் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் தொடங்கியிருக்காங்க. கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி குஜராத் மாநிலம் சூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீர் சேமிப்பில் மக்கள் பங்கேற்பு அப்படின்ற இயக்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. இந்த திட்டத்தில் குஜராத் மாநிலம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா 24,800 மழைநீர் சேமிப்பு கட்டமைப்புகளை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, உலக மக்கள் தொகையில் 17.8% வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கொண்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நன்னீர் பயன்பாட்டில் வெறும் 4% தான் கொண்டிருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாம் பயன்படுத்தும் குடிநீரில் ஒரு லிட்டரில் 1.5 மில்லிகிராம் உப்புகள், அதாவது ஃப்ளோரைடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா வரையறுத்திருக்காங்க. இதுவே 10 மில்லிகிராம் அளவை தாண்டும் போது பல நோய்களுக்கு காரணமாகிறது. ஓகேங்களா, நல்ல குடிநீர் கிடைக்காதால் ஆண்டுதோறும் 10 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் 2 லட்சம் மக்கள் நோய்களால் மரணமடைவதாகவும் நிதி ஆயோக்குடைய அமைப்பு 2018ஆம் ஆண்டு புள்ளி விவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இயக்கம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தான். நீர் சேமிப்பில் மக்கள் பங்கேற்புன்ற இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து பிரதமர் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா காணொலி காட்சி வாயிலாக திறந்து வச்சிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்து, அண்ணா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்றது வந்து இந்த கூற்று வந்து பார்த்திங்கன்னா அண்ணா சொன்னதான். அண்ணா சொன்ன கூற்றுலாம் கொஞ்சம் ஒரு டைம் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் டைம் சும்மா அப்படியே ஒரு டைம் வாசிச்சு விட்டு போங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1967ஆம் ஆண்டு அண்ணா முதலமைச்சர் அப்போ தான் ஆனார். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெயர் சூட்டியிருக்காரு. ஓகேங்களா, மதராஸ் மாகாணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுன்னு அப்போ தான் பெயர் சூட்டினார். அதேமாதிரி 1967ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் செல்லுபடியாகுன்ற சட்டத்தையும் அவர் தான் கொண்டு வந்தார். ஓகேங்களா, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அண்ணாவை பற்றினது. மற்றபடி அவர் சொன்ன கூற்று, தம்பிக்கு எழுதிய கடிதங்கள்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து, சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்ட் நிறுவனம் மீண்டும் தங்களுடைய ஆலையை பயன்படுத்த இருக்கிறாங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கார் உற்பத்தி வந்து 2022ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தியிருந்தாங்க. ஃபோர்ட் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த கார் உற்பத்தி நிறுவனம் ஃபோர்ட் நிறுவனம் வந்து சென்னை அடுத்த மறைமல் நகர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் உள்ள சனந்த் ஆகிய நகரங்களில் 1995 வந்து பார்த்திங்கன்னா முதலாக தனது உற்பத்தி ஆலை தொடங்கிச்சு. ஃபோர்ட் நிறுவனம் இந்தியாவில் முதல் முறையாக கால் பதித்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். அது சென்னையில் இருக்க மறைமல் நகர் தான். அது வந்து பார்த்திங்கன்னா 2021ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மொத்த உற்பத்தியை நிறுத்தியிருந்தாங்க. இப்போ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அதை திறக்க இருக்கிறாங்க. இதில் 3000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா,
அடுத்து தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் அப்படின்ற பேரில் தான் வழங்கப்பட்டு இருந்துச்சு. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் அப்படின்ற திட்டத்தின் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி தாலிக்கெலாம் தங்கம் வழங்கிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா. அடுத்து தரையிலிருந்து செங்குத்தாக பாய்ந்து வானிலக்கை தாக்கி அழைக்கும் குறுகிய தூர ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா கடற்கரையில் வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா 2வது நாளாக வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா. அடுத்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர இடம் வழங்க இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா, ஜப்பான், ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு நிரந்தர இடம் ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வழங்கிட்டு இருக்காங்க. சென்னையில் நடைபெற்ற தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 21 தங்கம், 22 வெள்ளி, 5 வெண்கலம் என 48 பதக்கங்களுடன் வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் பிடிச்சிருக்கு, ஓகேங்களா. நம்ம நேற்றே பார்த்தோம், நேற்று மட்டுமே 9 தங்கப்பதக்கங்களை வென்றிருந்தாங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 21 தங்கமும் 22 வெள்ளியும் 5 வெண்கலம் என 48 பதக்கங்களுடன் முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து இந்திய விளையாட்டுத் துறையில் தங்களது பங்களிப்பை நல்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற விளையாட்டுத் துறையினர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் அப்படின்ற திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்க கேட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா. இந்த ரீசெட் அப்படின்ற திட்டம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா விளையாட்டுத் துறையில் ஆல்ரெடி இருந்து ஓய்வு பெற்றிருப்பாங்க. அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அந்த விளையாட்டுத் துறைக்கு முடிஞ்ச உதவியை பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசெட் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து நியூயார்க்கை அலங்கரிக்கும் 100 நீலகிரி யானை உருவ பொம்மைகள், அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நீலகிரியில் உருவாக்கப்பட்டு நியூயார்க் கொண்டு செல்லப்பட்ட 1000 யானை உருவ பொம்மைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நகரில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய பார்வைக்காக வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் உள்ள எலிஃபண்ட் ஃபேமிலி அப்படின்ற சர்வதேச அரசு சாரா அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா 100 யானை உருவ பொம்மைகள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மைகள் வந்து பார்த்திங்கன்னா லேண்டனா கேமரா அப்படின்ற உன்னிச்செடி தாவர வகையை கொண்டு உருவாக்கப்பட்டது. இந்த பொம்மைகள் யானையின் பெயர் மற்றும் தன்மைகள் உள்ளிட்ட தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். இதை உருவாக்குனதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள நீலகிரி உயிர்கோள காப்பகத்தில் வசிக்கும் சோழிகர்கள், பெட்டக்குறும்பர்கள், காட்டு நாயக்கர், பணியர் ஆகிய பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த 200 நபர்களுக்கு நிதியுதவியும் பெருமையும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பழங்குடியினரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யானை பொம்மைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீலகிரியில் உருவாக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு, ஓகேங்களா. இல்லை இந்த யானை பொம்மைகள் நிறுவியதன் மூலம் வந்து தற்போது வரை $5 லட்சம் நிதி திரட்டப்பட்டிருக்கு. இயற்கையோடு இணைந்து வாழ்வதன் முக்கியத்துவத்தையும் இயற்கை குறித்து இந்தியர்கள் புரிதலையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் தெரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யானைகளின் பெரும் புலம்பெயர்வு என்று முதல் முறையாக இந்த முன்னெடுப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு, ஓகேங்களா. யானைகளின் பெரும் புலம்பெயர்வு அப்படின்ற மீனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. இதை நடத்துகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் உள்ள எலிஃபண்ட் ஃபேமிலி அப்படின்ற சர்வதேச அரசு சாரா அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.